வணக்கம், நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? காட்டுல வேட்டைக்கு போற ஒரு வேடன் இருந்தார். அவரோட தொழிலே வேட்டையாடுறதுதான். ஒரு நாள் தனக்கு தேவையான உணவையும் தண்ணியும் எடுத்துட்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போறாரு. அவர் போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விலங்கோ பறவையோ அவர் பார்க்கவே இல்லை. அதனால காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாரு. போயிட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்துல ஒரு அழகான ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. அந்த அழகுல இவர் மயங்கிடுறாரு. அந்த பறவை அவ்வளவு அழகா இருக்கு. இவருக்கு அந்த பறவைய வேட்டையாடுறதுக்கு பிடிக்கல, உயிரோட பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. உயிரோட பிடிச்சு இந்த நாட்டு மன்னனுக்கு பரிசா கொண்டு போய் கொடுத்தா நம்மளுக்கு நிறைய பொற்காசுகள் எல்லாம் பரிசா கிடைக்கும் அப்படின்னு வேடன் மனசுக்குள்ள கணக்கு போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்கிட்ட இருக்கிற கூண்டை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாரு. அதுக்குள்ள கொஞ்சம் தானியங்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு கூண்டை கொஞ்சம் திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டோன்ன என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுக்கிறாரு. நின்னுட்டு கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த அழகான பறவை அந்த கூண்டுக்கு பக்கத்துல வருது. வந்து அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற தானியங்களை எல்லாம் பாக்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுது தெரியுமா? அந்த கூண்டுக்குள்ள ஏறிடுது. ஏறி அங்க இருக்கிற தானியங்களை எல்லாம் சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சுது. அப்படி அது தானியங்களை சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்ச உடனே வேடன் சரேல்னு வந்து அந்த கூண்டை அடைச்சிடுறாரு. அடைச்ச உடனே அந்த பறவைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கூண்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் கத்திட்டு அலையுது. அந்த வேடன் அழகா அதை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறான். இப்பவே கொண்டு போய் இந்த பறவைய அரசருக்கு பரிசா கொடுத்துடணும். கொடுத்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரு பொற்காசுகளை எனக்கு பரிசா கொடுப்பாரு. அதைய வாங்கிட்டு வந்து என்னோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டே என்ன பண்றாரு, வேகமா அரண்மனைக்கு போறாரு. போன அரண்மனை வாசலுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க காவலுக்கு இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, அரசரை நான் பார்க்கணும். இந்த விசித்திரமான அழகான பறவைய நான் அரசருக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்த காவலர்களும் அரண்மனைக்குள்ள போய் அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி, நீ உள்ள போலாம், அரசர் உன்னை வர சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. வேடனும் சந்தோஷத்தோட கூண்டை தூக்கிட்டு அரசரை பாக்குறதுக்கு போறான். போனோன்னா அரசரை வணங்குறான். அரசர் கேக்குறாரு, என்ன காரியமா நீ என்ன பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே வேடன் சொல்றான், அரசே, நான் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன். இந்த அழகான பறவையை பார்த்தேன். அதை உங்களுக்கு பரிசா கொடுக்கலான்னு அதை புடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அரசர் அந்த அழகான பறவைய பாக்குறாரு. பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பறவைய. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பறவைய நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகான ஒரு பறவையா, சரி இது எனக்கு பரிசா தானே கொடுக்க வந்துடுறேன், கொண்டா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அங்க வச்சிடுறாரு. அப்பவே யாரெங்கே 100 பொற்காசுகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அங்கிருந்த வேலைக்காரங்களும் 100 பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அரசர் அந்த பொற்காசுகளை வாங்கி வேடனுக்கு பரிசா கொடுத்துடுறாரு. வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பொற்காசு கிடைக்கும்னு நினைச்சுதான் நான் கணக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே அரசர் அந்த அழகான பறவையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த கூண்டை எடுத்துட்டு தன்னோட அழகான அன்பான மகள் இருக்கிற அரண்மனைக்கு போறாரு. போன உடனே அரசர் தன்னோட மகளை பார்க்க போறாரு. போன உடனே அந்த அரசரோட மகள் ஓடி வர்றா. ஓடி வந்து அப்பா அப்படின்னு ஓடி வர்றா. ஓடி வந்தோன்னு பார்த்தா கையில ஒரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டுக்குள்ள அழகான ஒரு பறவை இருக்குது. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
அப்பா இது எனக்காகவா அப்படின்னு கேக்குறா. அரசருன்னு சொல்றாரு, மகளே, உனக்காக நான் இத வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஒரு பரிசா கிடைச்சது. இதுக்கு நான் பொற்காசுகள் 100 பொற்காசுகளை கொடுத்திருக்கிறேன். இந்த பறவையை நீ வச்சுக்கோ, உனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அரசரோட மகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த மகள் என்ன சொல்றான்னா, அப்பா இது சாதாரண கூடு, இந்த கூட்டுல இந்த அழகான பறவை இருக்க கூடாது. தங்க கூடு வேணும், தங்க பாத்திரம் வேணும், தங்க தண்ணி குடிக்கிற குட்டி கிளாஸ் வேணும், இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறா. அரசர் 2-3 நாள்ல தன்னோட மகள் கேட்ட எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த அழகான பறவையை தங்க கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த அழகான பறவை சாப்பிடுற பாத்திரம் தங்கத்தால் ஆனது. அந்த அழகான பறவை குடிக்கிற கிளாஸ் தங்கத்தால் ஆனது. அப்படி அந்த பறவை தங்க கூண்டுக்குள்ள அடைபட்டே கிடக்குது. அப்போ தினமும் அந்த அரசரோட மகள் என்ன பண்ணுவா, அழகான பறவையே என்கிட்ட பேச மாட்டியா, நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குற பாரு, அழகான தங்க கூடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன், நீ என் கூட பேச மாட்டியா, நீ என் கூட பேச மாட்டியா அப்படின்னு தினமுமே கேட்டுட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசரோட மகள் கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்குது. இளவரசி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு நாள் கேக்குது. கேட்ட உடனே இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த பறவை என் கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. அப்போ அந்த அழகான பறவை சொல்லுது, உங்களுக்கு ஒரே ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பறவை கேக்குது. கேட்ட உடனே அந்த இளவரசி சொல்றாங்க, ஒரே ரூம்ல இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அங்கங்க எல்லாரும் பறந்து நடந்து இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. அத கேட்ட உடனே அந்த பறவை சொல்லுது, எனக்கும் அப்படிதான், காட்டுல அழகா பறந்து நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், அன்னைக்கு பழுத்த பழத்தை கொத்தி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், நெல் வயல்கள் எல்லாம் காட்டுக்கு பக்கத்தால இருக்கும், அந்த நெல் வயல்கள்ல போய் அந்த பச்சை நெல்லை கொத்தி அதுல இருக்கிற பாலை உறிஞ்சி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என்னால எதுவுமே முடியாது, நீங்க என்ன தங்க கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கலாம், ஆனா என்னோட சுதந்திரம் எனக்கு இப்ப கிடையாது, நான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க கொடுக்கற நேரத்துல சாப்பிடணும், நீங்க என்னை அடைச்சேதான் வச்சிருக்கிறீங்க, அதனால எங்கேயுமே என்னால பறக்கவெல்லாம் முடியாது, எனக்கு சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சோகமா சொல்லுது. அப்பதான் அந்த இளவரசிக்கு புரியுது, நம்ம எப்படி ஒரே ரூம்ல அடைபட்டு கிடந்தோம்னா எப்படி நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான பறவைகள் நாமளாவது நடந்து போறோம், ஆனா பறவைகள் பறந்து போறவங்க, ஒரு இடத்துல இல்ல எல்லா இடத்துக்குமே பறந்து அழகா சுதந்திரமா பறக்கிறவங்க, அவங்கள நம்ம கூட்டுல அடைச்சு வச்சா அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு நினைச்சு இளவரசி என்ன பண்றாங்க, அழகான பறவையே, நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கறேன், நீ அழகா பறந்து போ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டை திறந்து விடுறாங்க. அந்த அழகான பறவை இளவரசிக்கு நன்றி சொல்லிட்டு வானத்துல அழகா பறந்து போறதுக்கு ஆரம்பிச்சிரு. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.